இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாட்களிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி கனி கொடுக்கும் வாழ்வு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்கும் போது, அவரோடு நாம் வாழும்போது அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கலாத்தியர் 5:22 நாம் பார்க்கிறோம் ஆவியின் கனிகளை குறித்து. ஆவியின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படி கனி கொடுக்க முடியும்? கனி உள்ள வாழ்வு எப்படி இருக்கும்? அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நாம் கொடிகளாக ஆண்டவரோடு நிலைத்திருக்கும்போது, நாம் சுத்தம் பண்ணப்பட்ட கொடிகளாக, நிலைத்திருக்கும் கொடிகளாக, எப்படியாக ஒரு மரத்திலே ஒரு கொடியானது நிலைத்திருக்கிறதோ அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்கும்போது நாம் அதிகமான கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இந்த ஆவியின் கனியிலே இன்றைய தினத்திலே முதலாவது கனியாக அன்பு என்கிற கனியை குறித்து நாம் தியானிப்போம். அன்பு என்பது 1 கொரிந்தியர் 13 அன்பு என்ற அந்த கனிக்கு முழுமையான ஒரு அடிப்படை. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வாறு அன்பை வெளிப்படுத்தினார் என்பதற்கு ஒரு அன்பின் அடையாளமாக, ஒரு கட்டளையாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு அன்பின் வெளிப்பாடாக இந்த உலகத்திற்கு வந்தார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் 1 யோவான் 4:18 வாசிக்கிறோம். நாம் பயமில்லாதவர்களாக இருந்தால்தான் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 4:8 பார்க்கிறோம். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆகவே நாம் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த, நமக்கு வெளிப்படுத்தின அன்பை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த அன்பின் குணம் எப்படி வெளிப்படுகிறது? நாம் 1 கொரிந்தியர் 13 4 முதல் 13 பார்க்கிறோம். அன்பின் பரிமாணங்களை பார்க்கிறோம். எப்படியாக ஒரு கனியில் பல சுளைகள் இருக்கிறதோ, ஒரு மாதுளை எடுத்துக்கிட்டோன்னா அதில் பல முத்துக்கள் இருக்கிறதோ, அதே போல் அன்பு என்னும் கனியில் பல பரிமாணங்களை நாம் என்ன செய்யலாம்? அந்த பகுதியிலே பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, பொறாமை இல்லை அதற்கு. அது தன்னை புகழாது, சின்னமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவற்றை எல்லாம் அன்பின் வெளிப்பாடாக நாம் அன்பு இருக்கும்போது இந்த நல்ல குணங்கள், இந்த பரிமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். அதே நேரம் அன்பு இல்லாவிட்டால் என்ன நடக்குமாம்? மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளை பேசினாலும், தீர்க்க தரிசன வரங்களை உடையவர்களாக நாம் இருந்தாலும், இரகசியங்களை அறியக்கூடிய வரங்கள் நமக்கு இருந்தாலும், ஈவன் விசுவாசம் நமக்குள்ளே இருந்தாலும் கூட நாம் அன்பு இல்லாமல் இருந்தோமானால் அவற்றினால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் அன்புள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அன்பின் பரிமாணங்களிலே ஒரு சில காரியத்தை குறித்து தியானிப்போம். முதலாவது தயை. அன்பு தயை உள்ளது. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் தயை எதிர்பார்க்கிறார்.
நாம் அவரை போல தயை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 19:22 தயை என்பதற்கு ஒரு வரையறையை கொடுக்கிறது. நன்மை செய்ய மனுஷர் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக நாம் ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோபு சொல்லுகிறார், தன்னுடைய நிந்தையான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டியிருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. உபாகமத்தில் பார்க்கிறோம் 7:9 உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். மேலும் நாம் எப்படியாக தயை பெற்றிருக்கிறோமாம், நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை ரட்சியாமல் தேவனுடைய தயவுள்ள அன்பு பிரசன்னமானதினால் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் பரிமாணமாக தயையினாலே நம்மை மீட்டெடுத்தார். அந்த பரிமாணத்தை நாமும் வெளிப்படுத்தும்படியாக நாம் அவருடைய புத்திரர்களாக அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே அவருடைய திராட்சை செடியின் கொடிகளாக இருப்பதினாலே அந்த சாராம்சத்தை, அந்த பண்பை, அந்த குணாதிசயத்தை நாம் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மளே எதிர்பார்க்கிறார். சமாரியன், நல்ல சமாரியனுடைய கதையில் பார்க்கிறோம். அவன் மிகவும் இரக்கமுள்ளவனாக அந்த காரியத்தை லூக்கா 10:30 செய்கிறதை பார்க்கிறோம். அன்பு அடுத்த பரிமாணம், அன்பு சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் அன்பு தாங்கும். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபம், மற்றவர்களை தாங்குகிற ஜெபம். சாமுவேல் சொல்லுகிறார், நான் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன், நன்மையான காரியங்களை, செவ்வையான வழிகளை நான் அவர்களுக்கு போதிக்கிறேன் என்று. மற்றவர்களுக்காக ஜெபிப்பது அன்புதான். அதுபோல அன்பு வார்த்தையால் தாங்கும். நீதிமொழிகள் 16:24 சொல்லுகிறது, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஒழுகும், அது ஆத்மாவுக்கு மதுரமாக இருக்கும், எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கும். மற்றவர்களை நல்ல வார்த்தையினால், கடின சொற்களை பயன்படுத்தாமல் மென்மையான சொற்களினால், தேன் போன்ற சொற்களினால் அவர்களை தாங்கும்போது, மற்றவர்களுடைய துன்பமான சூழ்நிலையிலே அவர்களை ஆறுதல் படுத்தும் போது நாம் நிச்சயமாக ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். 1 யோவான் 3:18 இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்கள். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்கள். கிறிஸ்து வெளிப்படுத்தின அன்பை நாமும் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அப்படியாக நாம் அப்படி செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறார், அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், வரங்களானாலும் எல்லாம் மாறி போகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அன்பு ஒரு காலும் ஒழியாது. அப்படிப்பட்ட அன்பை நாம் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். தேவன் நம்மீது அன்பு கூர்ந்தார் என்பது வெறும் தத்துவம் அல்ல, கிறிஸ்து நிகழ்த்தி காட்டிய உண்மை சம்பவம். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவதுதான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கான அறிகுறி. இயேசுவே உண்மையான அன்புக்கு அடிமை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் அன்பு பெரியது, உங்கள் தயவு பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது. அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்தீரையா, உடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டீரே. உம்முடைய அன்பை ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தன்னையே கொடுத்த அன்பை நாங்களும் வெளிப்படுத்தும்படி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. நாங்கள் அதை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் வெளிப்பாடாக காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.